Hi friends, welcome to my channel SN Trading Tricks. வாங்க இன்னைக்கு மார்க்கெட் எந்த லெவல்ஸ் வரையும் போயிட்டு எங்கே எந்த ரிஜெக்ஷன் ஆகிருக்கிறாங்க, எந்த இடத்துல நம்ம வந்து பை என்ட்ரி எடுத்துருக்கலாம், எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட் எந்த லெவலுக்கு போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த சார்ட்டில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இன்றைக்கி மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகிற ரேஞ்சிலேருந்து ஃபஸ்ட்டு கேண்டிலேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கிட்டேயே டச் பண்ணி அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் ஆகுது. ரிஜெக்ஷன் ஆகிட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் திரும்ப ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. ரிஜெக்ஷன் ஆகிட்டு திரும்ப இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்துட்டு இங்கே ஒரு ரிஜெக்ஷன் வச்சுட்டு போகிறாங்க. மார்க்கெட் ஒவ்வொரு இடத்துலையும் ரிஜெக்ஷன் வைக்கிற ஏரியாவும் நோட் பண்ணி வச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு தான் இருக்கிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு ட்ரேட் பண்ண தேவையில்ல. மார்க்கெட்டு எப்படிலாம் போகுது, எங்கே ரிஜெக்ஷன் வைக்கிறாங்க, இந்த ரிஜெக்ஷன் கேண்டில் நோட் பண்ணாலே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் அச்சீவ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இன்றைக்கி இந்த லெவல் நான் ஏன் நோட் பண்ணி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு க்ரீன் பாடி, இந்த மார்க்கெட் நல்லா கவனிங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ரிஜெக்ஷன் ஆகிட்டு இன்னையுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரையும் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது நேற்றுடைய லாஸ்ட்டு செல்லிங் எங்கே பண்ணியிருக்காங்களோ அது வரையும் போய்ட்டு ட்ரிகர் பண்ணிட்டாங்க. அப்போது லாஸ்ட்டாக உள்ள மார்க்கெட் ஃபால் ஆன இடத்துல நான் வந்து இந்த பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த க்ரீன் பாக்ஸ் போட்டிருக்கிறேன். இது வந்து இப்போ க்ரீனாக ஆக்கியிருக்கிறேன். நேற்று வந்து ரெட்டாக இருந்தது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இன்னுடைய லோ ரேஞ்சு, அதாவது நேற்றுடைய லோ ரேஞ்சை இன்றைக்கி மார்க்கெட் கட் பண்ணலை. அந்த பாடி கீழே வராமல் விற்க வச்சுட்டு ரிவர்சல் ஆகிடுச்சு. ரிவர்சல் ஆன உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பை என்ட்ரி உடனே எடுத்திருக்கலாம். ஆனால் ரெண்டாவது கேண்டில் ரெட் கேண்டில், மூணாவது கேண்டில் ஒரு க்ரீன் பாடி வந்துடுச்சு. இந்த க்ரீன் பாடி வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் எடுத்துடலாம். அந்த க்ரீன் பாடிக்கு மேலே டார்கெட் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இன்னைக்குடைய ஹை, இன்றைக்கி பாடியுடைய ஹை வரையும் ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஒரு 20 பாயிண்ட் ஈஸியாக இன்றைக்கி மார்னிங் ட்ரேடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலவரில் நீங்கள் வந்து உங்கள் ட்ரேட் வந்து முடிச்சிருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகுது. செல் ஆகுதுன்னா எப்படின்னா ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஒரு மார்க்கெட் ஒரு இடத்துல ஒரு டோஜி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். ரவுண்ட் பண்ணி காட்டுறேன், நல்லா நோட் பண்ணி. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா கண்டினியூஸாக ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்து விக் அகெயின் ரெண்டாவது கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஒரு க்ரீன் பாடியாக வந்து தான் செல்லிங் ப்ரெஷரில் ரெட்டாக இருக்குது. உடனே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்த கேண்டிலுக்கு கீழே எஸ்எல்லை வச்சு ஒரு ஷார்ட் போயிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இன்றைக்கி மார்க்கெட்டுடைய மார்னிங் 5 மினிட்ஸ் கேண்டிலோட லோ வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு 23,100 வரையும் டார்கெட். நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 100 பாயிண்ட் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா கேட்ச் பண்ணிருக்குள்ள வாய்ப்பு இருக்குது. 100 பாயிண்ட் எப்படின்னு சொல்கிறோன்னா, மார்க்கெட்டில் ரிஜெக்ஷன் ஆகுது, ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு கீழே ரெண்டாவது கேண்டில் டோஜி, ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட் டோஜி, இது ரெண்டும் வந்து செல்லிங் ப்ரெஷரை குறிக்குது. இந்த ஏரியாவில் ஒரு என்ட்ரி போட்டு எஸ்எல்ல இதுக்கு மேலே அந்த விக்குக்கு மேலே எஸ்எல் வச்சுட்டு டார்கெட்டை இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி அந்த லோவை வந்து டச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து செகண்ட் ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரேடு இது, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் போயிருக்கலாம். தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இதை நான் எடுத்துடுறேன். இந்த இடத்துல இந்த மார்க்கெட் என்ன இருக்குன்னா ரிஜெக்ஷன் வைக்கிறாங்க. ரிஜெக்ஷன் எப்படி நம்ம சொல்கிறோன்னா, மார்க்கெட்டுடைய டைரெக்ஷனில் செல் சைடு போகுது, அங்கேருந்து ஒரு ரெட் கலர் பாடியை ஒரு க்ரீன் கலர் பாடி ஃபுல் பேக் கொடுத்துட்டு விக் வச்சுட்டு வராங்க. விக் வச்சுட்டு இருந்து அடுத்த கேண்டிலும் ஒரு ரெட் பாடியாக போயிட்டு இந்த விக்கி கீழே போயிடுச்சுன்னா ஸ்ட்ராங்காக செல் சைடு தான் போகும். இந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு ஒரு ரிஜெக்ஷன் வைக்குதுன்னா அங்கே ஒரு பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு கேண்டில் இதுக்கு மேலே இந்த ரெட் கலர் பாடிக்கு மேலே ஒரு க்ரீன் பாடி க்ளோஸ்அப் வைக்கிறதா பாருங்கள். க்ளோஸ்அப் வச்சாச்சு. வச்சு அடுத்த செகண்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். ட்ரேட் எடுத்துருக்க எப்படின்னா ஒரு லாங் போயிருக்கலாம். ஆனால் எஸ்எல் நீங்கள் வந்து பெருசாக வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ரெட் பாடியை இந்த க்ரீன் பாடி வரல, மூணாவது உள்ள க்ரீன் பாடி இந்த ரெட் பாடிக்கு மேலே போயிடுச்சு. அப்போ இந்த க்ரீன் பாடிக்கு மேலே என்ட்ரி கொடுத்து எஸ்எல்ல இவ்வளோ கீழே வைக்கணும். இல்லைனா நீங்கள் மேலே கூட வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். ஆனால் உடனே ட்ரிகர் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
க்ரீன் பாடி பெருசு, இதோடைய லோ தான் உங்களுக்கு வந்து எஸ்எல்லாக இருக்கணும். வச்சுருந்தீங்கன்னா 1:2 எடுத்துருக்கலாம் ரேஷியோ, 1:2 ரேஷியோ அசால்ட்டாக உங்களுக்கு வந்திருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் வரையும், இந்த ட்ரெண்ட் லைன் தான் ரிஜெக்ஷன் ஆகிருக்குது, இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் நீங்கள் வந்து உங்கள் டார்கெட் வச்சுருக்கலாம். வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டு வரதுக்குள்ள வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அந்த ட்ரெண்ட் லைனை ரெசிஸ்டண்ட்டாக டச் பண்ணி மார்க்கெட் ஃபால் ஆகுது. இந்த ஏரியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரேடை எடுத்துருக்கலாம். எப்படின்னா ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிற மார்க்கெட்டு இந்த லோ ரேஞ்சை தாண்டி, அதாவது 23,100க்கு கீழே மார்க்கெட் வந்து வர முடியல. 23,100 ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் கட் பண்ண முடியாமல் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்னிங் வந்து கட் பண்ணிட்டாங்க. திரும்பவும் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு 23,100 பிரேக் பண்ண முடியாமல் இங்கேருந்து ஜிக்ஸாக்காக மார்க்கெட் சைடு வேலையே போகுது. இந்த சைடு வேஸ்லேயே போகிறப்போ நீங்கள் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ மார்க்கெட் பிரேக்கப் கொடுக்குறாங்களோ அந்த ஏரியாவில் நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எப்படி எடுத்துக்கணும்னா ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணுற பாடி, அதுக்கு மேலே என்ட்ரி. எஸ்எல்ல ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே இருக்கிற கேண்டில், ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது தெரியுதுங்களா, இதுக்கு கீழே எஸ்எல்லை வச்சுட்டு இந்த பாடிக்கு மேலே நீங்கள் வந்து என்ட்ரி போடணும். என்ட்ரி போட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் எதுவரை நீங்கள் வச்சுருக்கணும்னா மார்க்கெட் எங்கேருந்து ஃபால் ஆகிருக்குதோ அதான் ஃபஸ்ட்டு டார்கெட். 23,215 இந்த ரேஞ்சுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வைக்கணும். செகண்ட் டார்கெட் காலையில் மார்க்கெட் ரிஜெக்ஷன் வச்சாங்க பாருங்கள், இந்த விக்கு இந்த டோஜி கேண்டில்லாம் வந்துதா, இதுதான் செகண்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் இட்டு நான் இந்த இடத்துலையும் ட்ரேட் எடுத்திருந்தேன், இங்கேயும் ட்ரேட் எடுத்திருந்தேன். இந்த 2 இடத்துல நான் இன்றைக்கி மார்னிங் ட்ரேட் பண்ணிருந்தேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னாவே ஒரு மார்க்கெட் ஃபால் ஆகிட்டே இருக்குன்னா, ஒரு பிரேக்கப் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட், எங்கேருந்து மார்க்கெட் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆச்சோ அந்த ஹையில் உள்ள லிக்விடிட்டியாக மார்க்கெட் எடுக்கிறதுக்காக மேலே வந்திருக்கு. மேலே வந்து அங்கே லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. சரிங்களா? இது நாளைக்கு எப்படி போகும் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகும்னா, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் நல்லா நோட் பண்ணிங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோசிங் ரேஞ்சு நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா, இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங்கை பையர் வந்து உள்ளே என்ட்ரி பண்ணியிருக்கிறாங்க தெரியுதுங்களா, பையர் என்ட்ரி ஆகிருக்கிறாங்க. எப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்போ என்னென்னா ஃபுல்லாகவே வந்து ரெட் பாடி வந்துருக்குது. மேலே வச்சு அந்த விக்கை வந்து க்ளோஸப் கொடுத்து மேலே போக முடியாமல் அங்கேருந்து ரிஜெக்ஷன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? லாஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ரெட் கலர் பாடி வந்துட்டு இங்கே ஒரு க்ரீன் கலர் பின்பார் வந்துருக்குது. அப்போனா பையர் என்ட்ரி ஆகிருக்காங்கன்னு அர்த்தம். நாளைக்கு ஓப்பன் ஆகிற கேண்டில் சப்போஸ் இந்த ஏரியாவில் ஒரு க்ரீன் கலர் பாடியாக வந்து, புரியுதுங்களா, பாக்ஸ் போட்டு காட்டுறேன், ஒரு க்ரீன் கலர் பாடி இந்த ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி இது வந்து ஒரு க்ரீன் பாடியாக வந்ததுன்னா, இது ஒரு க்ரீன் கலர் பாடியாக வந்துச்சுன்னா நாளைக்கு மார்க்கெட் கால் சைடு போகும். கால் சைடு போச்சுன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த ஏரியாவிலேருந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்குது, இந்த ஏரியா வரைனா ஃபஸ்ட்டு போகும். சரிங்களா? இந்த மாதிரி க்ரீன் கலர் பாடி வந்ததுன்னா நெக்ஸ்ட்டு கேண்டில் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் இந்த ஹையை சடனாக கொடுத்துட்டாங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த ஹைக்கு ஒரே கேண்டில் சர்ன்னு அந்த 1 மினிட்லேயே போய் டச் பண்ணிட்டாங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். அங்கேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் வைக்கிதா இல்லை மேலே ரீடெஸ்ட் பண்ணி மேலே போகிறாங்களான்னு வெயிட் பண்ணணும். உடனே போய்ட்டு ட்ரேட் எடுத்துடக்கூடாது. மார்க்கெட் இங்கேருந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ட்ரி எடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் பாடி வந்துச்சுன்னா இன்றைக்கி க்ளோசிங் ரேஞ்சுக்கு மேலே க்ரீன் கலர் பாடி வந்துச்சுனாலே நீங்கள் வந்து என்ட்ரி போகலாம். இந்த மாதிரி கேண்டில் வந்தாலே நீங்கள் வந்து அலர்ட் ஆகிடுங்க. ஒரு ரெட் பாடி, நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் பாடி, ரெட்டோடைய லோவோ க்ளோஸ்அப் வைக்காமல் ரெட்டு பாடிக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிருக்குது. நாளைக்கு கம்பல்சரி ஒரு க்ரீன் கலர் பாடி வந்ததுன்னா, டெக்னிக்கலாக சொல்கிறேன், நாளைக்கு ஏதாவது ஃப்ளாஷ் நியூஸ்னால் கீழே வந்துடும். டெக்னிக்கலாக இந்த மாதிரி தான் மூவ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. க்ரீன் கலர் பாடி க்ளோஸ்அப் வச்சதுன்னா நெக்ஸ்ட்டு கேண்டில் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் இன்னையுடைய ஹை இந்த ஏரம் இது வரையும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வைக்கணும். இல்லை ஃபஸ்ட்டு பாடியே வந்து பெரிய பாடி இது வரையும் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ட்ரேடில் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? வெயிட் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் எடுத்து போகும். சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்போ இந்த ஹையில் ஓப்பன் ஆகுது, இந்த ஹைனா இது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸு. இதுனா முந்தா நேற்றுடைய க்ளோசிங் வந்து
செகண்டு ரெசிஸ்டன்ஸ் இது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுதுன்னா அங்கேருந்து மார்க்கெட் கீழே வரும். கீழே வந்து இந்த இடத்த இன்னையுடைய ரெசிஸ்டன்ஸை நாளைக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகி இதில் டச் பண்ணும். டச் பண்ணி ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ரெட் கலர் பாடி கொடுத்தாங்கன்னா கால் சைடு என்ட்ரி எடுக்கலாம், என்ட்ரி வச்சுக்கலாம். எங்கேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் நாளைக்கு காலையில் ஆகுதோ அதோடைய ஹை வரையும் ஃபஸ்ட்டு டார்கெட் வைக்கணும். சரிங்களா? செகண்டு திரும்ப ட்ரெண்ட் லைன் பிரேக்கப் கொடுக்குதான்னு பார்க்கணும். ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி நின்றுச்சுன்னா அங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப ரீடெஸ்ட் பண்ணுறதுல என்ட்ரி எடுத்திங்கன்னா செகண்ட் டார்கெட் 23,800 வரைக்கும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகலை, மார்க்கெட் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இன்னையோட ஹை வரையும் போகும். இந்த சப்போர்ட்டை உடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் நேற்றுடைய அதாவது இன்னைக்குடைய லோ ரேஞ்சில் உள்ள லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு மார்க்கெட் கீழே வரும். இந்த டைரக்ஷனில் தான் நாளைக்கு போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 50 சப்ஸ்கிரைபுக்கு மேலே வந்துருச்சுன்னா நான் வந்து லைவ் வரதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. உங்களுக்காக லைவில் வரத்துக்கு ரெடியாக இருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ், பாய்.